கற்பக விநாயகம் விஜய மகாகணபதி ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. ஜெய் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. அன்பார்ந்த நாவல் மைண்ட் நேயர்களே, அன்பிற்குடையவர்களே, 12 ராசி 27 நட்சத்திரத்துக்கு அதிபதியானவர்களே, இந்த நாவல் மைண்ட் சேனலுடைய நேயர்களே, இந்த பதிவு வருவதற்கு தாமதமாக இருக்கிறது. அதன் பொருட்டு அனைவரிடத்திலும் சிரம் தாழ்ந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறோம். சில தடங்கல்கள் தொடர்ந்து எப்போதும் போல இந்த ஆன்மீக ஜோதிட மாதப்பலன் பதிவை கேட்டு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். தாங்களால் முயன்ற சிறிதளவு உதவிகளை இந்த நாவல் மைண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு கொஞ்சம் ஏதாவது பொருள் உதவி பண்ணி உதவி செய்யும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த சேனல் மேலும் மேலும் வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஆடியோ பதிவு மூலமாக உங்களிடம் இந்த ராசி பலனை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி. அன்பிற்கும் பண்பிற்கும் உடைய நாவல் மைண்ட் அன்பர்களே, மேஷராசி அன்பர்கள், அசுவனி பரணி கிருத்திகை நட்சத்திரம் உள்ளடக்கிய அன்பர்கள், இந்த ஆவணி மாதம் 17/8/2024 முதல் 16/9/2024 வரை உள்ள இந்த ஆவணி 31 நாட்கள் அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு எப்போதுமே மேஷராசிக்கு இந்த ஆவணி மாதம்ங்கிறது ஓரளவுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய மாதம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் ஒரு புரிதல் ஒரு ஞானம், ஒரு தங்களுடைய புத்தியின்படி செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும். அதன்படி செயல்பட்டு உங்களுக்கு உங்களுடைய பண வரவு, தொழில், இது அத்தனையும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நல்ல முறையில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. குடும்பத்திலே இருந்து வந்த கட்டங்கள் அப்படியே தான் இருக்கும். அதில் ஏதாவது மாறுதா அப்படின்னா பொதுவாக இந்த ராசி பலனை விட உங்களுடைய சொந்த ஜாதக பலன் தான் சில விஷயங்களை மாற்றி கொடுக்கும். அதே போல் கணவன் மனைவி உறவு ஏற்கனவே என்ன நிலைமையில் இருந்ததோ அதே நிலைமை தான் தொடர்ந்து இந்த மாதம் பூரா இருக்கும். அதுக்காக நீங்கள் ஏதாவது புதுசாக ஏதாவது முயற்சி எடுத்து சமாதானப்படுத்துகிறேன், சண்டை சச்சரவுகளை தீர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் நீங்கள் புதியதாக முயற்சி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவாங்க, ஆறின கஞ்சி பழங்கஞ்சின்னு. அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம அவசரப்பட்டு செய்கிறத விட நிதானப்பட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு அதை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துடும். அதுதான் சண்டை சச்சரவில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதி. இது எப்படி சொல்லலாம், சண்டை போடணும்னு தோன்றது, வீட்டுக்கு போனோன்னே இன்றைக்கி ஒரு பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வருவாங்க கணவனோ மனைவியோ. வந்தவொடனே பார்த்தீங்கன்னா குழந்தைகள்கிட்ட ஒரு பாசமாக பேசுறது, இல்லை வீட்டில் வேறு ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது நீங்கள் நினச்சிட்டு வந்தது மாறி போயிடும். அப்போ அந்த இடத்துல அந்த சண்டை போடுறதுக்கு நேரம் இல்லை சண்டைக்கு உண்டான காரணங்களே மறந்து போயிடும். அப்போது சாதாரணமாக போயிடும். இதுதான் பல வீடுகளில் பல இடங்களில் நடக்கக்கூடிய அந்த விஷயம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் பூரா இருக்கும். அதனால் வெளியில் நினைக்கிறது வீட்டில் இருக்காது, மாற்றிக்கணும். ஒரு இளம் வயது இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய எந்த ஒரு செயலையும் எதற்காகவும் நிறுத்தி வைக்க வேண்டாம், தடங்கள் வேண்டாம். வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறது, வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்கிறது, யாருக்கிட்டையாவது ஏதாவது போய் அப்ளிகேஷன் கேட்குறது, இது எல்லாமே செஞ்சுக்கலாம், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே போல் மனசில் ஆன்மீக எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் வரும். நிறைய பேர் கோவிலுக்கு போகாத கூட திடீர்னு கோவிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வரும்.
அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதத்தை கடைப்பிடிங்க. பண வரவு, பணத்தினால் வரக்கூடிய சில விஷயங்கள் சாதாரணமாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்கள் எப்பவும் போல் இருந்துக்கலாம். 50 வயசு அதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய மகன் அவர்களுடைய விஷயத்துக்காக சில புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் இருக்குது. 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்கள், தங்களுடைய தாய் தகப்பன் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய உடல்நிலையில் ரொம்ப கண்ணுங்கருத்துமாக கவனமாக இருக்கும். பொதுவாகவே மேஷராசிக்கு ஆவணி மாதம் நல்ல மாதம். அடுத்தது இந்த புரட்டாசி ஐப்பசிங்கிறது கொஞ்சம் வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் மேஷராசிக்காரங்களுடைய அப்பா அம்மா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் அன்பும் பாசமும் அதிகமாக காட்டிக்கிறது நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்புக்கு குறைவு இருக்காது. எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சிந்தனை மனசுக்குள்ளே எப்பவுமே இருக்கும். சிறு வயதிலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நேரம் இந்த மாதம். அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணுங்கிற கனவுல நிறைய பேர் இருப்பீங்க. அதுக்குண்டான பரீட்சை ஏதாவது வந்ததுன்னா உடவே கூடாது. பாஸ் ஆகிறதுங்கிறது அப்புறம், அதில் மார்க் எடுத்து நமக்கு வேலை கிடைக்கிறதுங்கிறது 2வது பட்சம். ஆனால் முதல்ல வாய்ப்பை தவறவிடக்கூடிய அன்பர்கள் தான் அந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். அதனால் 30 வயது வரை இருக்கக்கூடிய அத்துணை பேர்களும் உங்களுடைய எலிஜிபிலிட்டி படிப்புக்கு தகுந்த மாதிரி என்ன போஸ்ட்டுக்கு பரீட்சை வந்தாலும் அதை கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அதாவது ஒரு விஷயம், ஒரு 10 பேர்த்துக்கு குழுக்கள் முறை, ஒரு 10 டோக்கனை போட்டு எழுத சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு 1000 பேர் வச்சுங்க, அந்த 10 பேர், அந்த 10 டோக்கன் 1000 பேர்த்தில் இருக்கிற 10 பேர்த்துக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த 12 ராசி 27 நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களும் பரீட்சை எழுதுவாங்க. அதில் அன்னைக்கு யாருக்கு நேரம் நல்லா இருக்கோ பரீட்சை எழுதக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு அன்றைக்கி யோகம். கிடுக்கிடுக்குன்னு பரீட்சை எழுதுறவங்க ரிசல்ட் கரெக்டாக வரும், அவங்களுக்கு அந்த போஸ்டிங்கு கிடைச்சிடும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் யோகம் வெளியிலேருந்து கூட கிடைக்கும். பரீட்சை எழுதி தான் யோகம் இல்லை, வெளியிலேருந்து கூட யோகம் கிடைக்கும். அந்த வகையில் கூட பல பேருக்கு வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. குடும்ப விஷயமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை குடும்பத்துக்குள்ளே மட்டுமே பேசிக்கிறது நல்லது. வெளியில் மற்றவங்ககிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். இந்த நேரம் அந்த சூரியனாகப்பட்டவர் மூல திரிகோணம்னு சொல்லக்கூடிய ஆவணியில் சிம்மத்தில் சூரியன் பிரகாசிக்கும், பிரகாசமாக இருக்கக்கூடாது. அந்த பிரகாசமாக இருக்கக்கூடிய சூரியன் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் ஒளியை வாரி வழங்குகிற மாதிரி மற்ற கிரகங்களுக்கெல்லாம் தன்னுடைய அந்த வைப்ரேஷனை கொடுக்குறார். குறிப்பாக சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கறதுனால இந்த 40 வயசுலேருந்து 50 வயது வரை இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய தகப்பன் அப்பாவை ரொம்ப நல்ல முறையில் பார்த்துக்கணும். அவருடைய பேச்சுக்கு அவர்களுடைய பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணும். அவர் தான் உங்களுக்கு உலகம், அவர் தான் இறைவன் கொடுத்த கொடை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா சூரியன் தான் சனியை பார்க்குது, அதுக்கு நேர் எதிராக சனி வக்கரகதியாக சூரியனை பார்க்கறதுனால மகன்களால் தொல்லைகள் அதிகமாக வரும். ஆனால் அப்பாவாக இருக்கக்கூடிய நீங்கள் மகனை எதிரியாக பார்க்க முடியாது. இதுதான் சூரியன் சனியினுடைய தத்துவமே. என்னென்னா சூரியன் தான் சனி பகவானை எதிரியாக பார்ப்பார், ஆனால் சனி பகவான் சூரியனை எதிரியாக பார்க்க மாட்டார். இது புராணம், இதுதான் வரலாறு, உண்மையான தத்துவம். ஆனால் நமக்கு நேர்மாறாக நம்ம நடந்துக்கிறோம். எப்படி? மகன்தான் அப்பாவை எதிரியாக பார்க்குறாரு, அப்பா மகனை எதிரியாக பார்க்கறது.
அந்த காரணத்தை வச்சு தான் இது நேர்மாறாக இருக்கக்கூடிய விஷயமாக இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி நேர்மாறான விஷயங்களை கொடுக்கறதுனால கொஞ்சம் குடும்பத்துக்குள்ள அப்பா தந்தை மகன் உறவில் எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கணும். இது ஜாதகத்தில் அடிப்படையிலேயே இருக்கும். சூரியனும் சனியும் ஒன்றாக சேர்றது, இல்லை சூரியன் பார்வைக்கு சனி இருக்கிறது, சனியுடைய பார்வைக்கு சூரியன் இருக்கிறது, இந்த விஷயமெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய விஷயத்தை கொண்டு போங்க. 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய தந்தையை ஒரு இனம் காணா ஒரு பாசத்தோட நல்ல முறையில் இருக்கிறது நல்லது. ஏன் இந்த மாதத்தில் இதை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு குறிப்பான மாதமாக வச்சுக்கணும். சூரியன் மூல திரிகோணத்தில் இருக்குது. இந்த சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிறதும், அதாவது சூரியனும் சந்திரனும் தான் மற்ற கிரகங்களுக்கு வீடு கொடுக்கறது. இப்போ புதன் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் அதிபதியாக இருக்கிறது, ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கிரன் அதிபதியாக இருக்கிறது, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி அதிபதியாக இருக்கிறது, தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு அதிபதியாக இருக்கக்கூடியது, விருச்சிகத்துக்கும் மேஷத்துக்கும் செவ்வாய், இந்த ரெண்டு வீடு. ஆனால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வீடு மட்டும்தான், சிம்மம் கடகம். சூரியன் சிம்மமும் சந்திரன் கடகமாக. இதுதான் அப்பா அம்மா தத்துவம். அப்பா அம்மா தங்களை சார்ந்தவர்களுக்கு, தன்னுடைய மகனாக பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதை வேணால் கொடுத்துருவாங்க. ஆனால் மகனோ மகளோ அப்படி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. உண்மையை தான் நம்ம பேசணும். நல்ல பாசம், பண்பு, அன்பு இது எல்லாமே இருக்கும். எல்லா குழந்தைகள்கிட்டையும் இருக்கும். எல்லா மகன்களும் எல்லா மகள்களும் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சில விஷயங்களை பொறுத்து, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை பொறுத்து தான் இந்த விஷயங்கள்லாம் மாறுபடுது. அந்த வகையில் சூரியனுக்கு 12ஆம் இடத்துல புதன் இருந்து பின்னால் சூரியனோட புதன் சேர்றது புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கறது. இது பரணி நட்சத்திரத்துக்கு மிகவும் சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு 5ல் இருந்து இந்த 2 கிரகமும் உங்களுடைய புத்தியை வளர்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் சொன்னேன், மேஷராசிக்கு பொதுவாக புத ஆதித்ய யோகம் இருக்கு. 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சொத்து விரிவாக்கம் பண்ணுறது, வாங்கிறது, ஏதாவது வீடு மன நிலம் இதாக வாங்கிறது ரொம்ப நாளாக பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு எதுவுமே திருப்தி இருக்காது. அந்த திருப்தி படக்கூடியது ஒரு சிலருக்கு இந்த மாதத்தில் நடக்கும். அதே போல் வீடு ஏதாவது கட்டுறதாக இருந்தால் இந்த மாதத்தில் வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது வரக்கூடிய 22ஆம் தேதி ஆவணி 6 வியாழக்கிழமைக்கு வாஸ்து நாள். அந்த வாஸ்து நேரத்தில் தான் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அன்றைக்கி வாஸ்து நாள் வியாழக்கிழமைங்கிறதுனால காலையில் 7:30லேருந்து 9 அல்லது 10:30 வரைக்குள்ள வீடு கட்ட ஆரம்பிப்பதோ, இல்லை இடம் வாங்கணும் அப்படிங்கிறத இன்றைக்கி டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறதோ, இல்லை அன்றைக்கி பத்திரம் பதிவு பண்ணுறதோ, இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதை செய்ய. அடுத்தது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட வேலைகளை தவிர அலுவலகத்தில் வேறு எந்த வேலையும் நீங்கள் தானாக எடுத்துக்கொண்டு செய்யக்கூடாது. அது உங்களை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கணக்கு. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறாரு, இல்லைன்னா உங்களை ரொம்ப உங்கள் பேரில் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துகிறாரு, நீங்கள் தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகளாக கொண்டு கொடுப்பாங்க. இது 40 வயதுக்கு மேலே 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை வேலைக்கு போகக்கூடிய அன்பர்களுக்கு. மற்றபடி தொழில் ரீதியாக தொழில் செய்பவர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு அருமையாக இருக்குது, நல்ல முறையில் அந்யோன்யம் கிடைக்கும். மகனுக்காக மகளுக்காக உங்களுடைய சொத்து, உங்களுடைய சேவிங்ஸு, அவங்களுக்காக ஏதாவது புதியதாக ஏதாவது முயற்சி எடுத்து அவர்களுக்கு தொழில் உண்டாக்கி கொடுக்கறது, இல்லை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புறது, இந்த மாதிரி செய்யக்கூடிய வேலைகள்லாம் நீங்கள் பண்ணலாம். 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும்.
குடும்பத்தை சேர்ந்த அத்தனை இவர்களுக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் நல்ல நிலைமையாக தான் இருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக தான் இருப்பீங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷப லக்னக்காரர்களே, நாவல் மீண்டு நேயர்களே, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோகிணி மிருகசீரிஷம். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய கிரக அமைப்பின்படி சில விஷயங்கள் நல்ல மாறுதல் உண்டு. பல விஷயங்களில் நீங்கள் இது வரைக்கும் வேண்டாம் அப்படின்னு தள்ளி வைத்து கொண்டிருந்த எதாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இன்றைக்கி வேண்டாம், ஒரு வாரம் ஆகட்டும், 10 நாள் ஆகட்டும்னு தள்ளி போட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக முடிக்கக்கூடிய நேரம். அது எதுவாக இருந்தாலும் சரி, வேலை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலதிகாரிகளுடைய பேச்சுக்கு, மேலதிகாரிகளுடைய, அதாவது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய, உங்களுக்கு ஆர்டர் பண்ணக்கூடிய அதிகாரிகிட்ட நீங்கள் ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருக்கணும். நேரம் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய நேரம் காலம். இந்த மாதம் முறை உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்குது. குடும்பத்தோட கொஞ்சம் சண்டை சச்சரவு அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு சில சங்கடங்களை உருவாக்கும். அது ஏற்கனவே தொடர்ந்து இருக்குது. இருந்தாலும் இது இந்த ராசியில் இருக்கிற 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உண்டு. பெண்களாக இருந்தால் கணவன்கிட்ட கொஞ்சம் ஏதோ ஒரு சில விஷயங்களை நீங்களாக செஞ்சுட்டு அவர்கிட்ட திட்டு வாங்கிறது. ஆண்களாக இருந்தால் குடும்பத்தை என்னமோ பிடிக்காத மாதிரி ஒரு சில ரியாக்ஷன் காமிக்கிறது. இதெல்லாம் இந்த 40 to 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் பண்ணுறது. சிறு வயதுக்காரங்க உண்மையிலுமே அந்யோன்யமாக தான் இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் இந்த 35 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு கொஞ்சம் போராத நேரமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வரும்பொழுது முருகப்பெருமானுடைய வேல் பதிகம், வேல் மாறல் இருக்குது. யூடியூப்பில் போட்டால் வேல் மாறல்னு வரும். அதை டெய்லி கேட்டு 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 உங்களுக்கு எதிர்ப்பாக வரக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் சமாளிக்கக்கூடிய அந்த விஷயத்தை அந்த வேல்மாறல் உங்களுக்கு செய்யும். கந்தர் சீட்டி கவசம் மாதிரி 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பண விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திடீர் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதை தவிர தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடியது. மேற்கொண்டு கடன் வாங்கி திரும்ப தொழிலை பெருசு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். மாதத்தினுடைய முன்பகுதியை விட மாதத்தினுடைய பின்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் சிறப்பான ஒரு பலனை இந்த மாதத்தில் அனுபவிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இந்த மாதத்தில் ஒரு நல்ல இடத்திலிருந்து, அதாவது உங்களுடைய நட்சத்திர அதிபதி ஆனால் ராசிக்கும் சந்திரன் உச்சம். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராட்டமத்தில் ஆரம்பிக்கிறார். அதனால் இந்த சந்திராட்டமங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காது. இருந்தாலும் மாதத்தினுடைய முன்பகுதியை விட பின்பகுதி உங்களுக்கு யோகமாக இருக்கும். திருமணமாகாமல் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திடீர் வாய்ப்பு, திடீர் நிச்சயதார்த்தம், திடீர் பேச்சுவார்த்தை, இதெல்லாம் திடீர்னு நடக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் வளர்ச்சியை பற்றி யோசிக்கக்கூடிய நேரம். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அந்த விசா போக்குவரத்து, அந்த அனுமதியெல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலையில் இருப்பவர்கள் தங்களுடைய வேலையில் கொஞ்சம் கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா
சனி 10ல் வக்கரகதியாக இருக்குது. சனி 10ல் இருக்கிறது நல்லது. ஆனால் அவர் வக்கரகதியாக இருக்கிறதுனால அந்த ஒரு இருள், அதாவது நீச்சம்னாலும் இருள் தான், வக்கரகதியினாலும் முன்னுக்கு பின்முரணாக செய்யக்கூடிய ஒரு தத்துவம். அந்த சனி பகவான் சூரியனை பார்க்கறதுனால மேலதிகாரிகளுடைய விஷயங்கள் மாதத்தினுடைய 10 நாட்கள் அந்த முன்பகுதியில் சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இந்த சனி சுக்கிர பார்வையாக வருது. சனி சூரியனுக்கு பார்வையாக வருது. சூரியன் சுக்கிரன் நேர் எதிராக 7ஆம் இடத்து சனியை பார்க்குறது. அதனால் இந்த 3 கிரகங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கிரக யுத்தமானது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்களாக, அதாவது வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டையை விட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த வார்த்தையை நீங்கள் கரெக்டாக கீப்பப் பண்ணிக்கணும். அதே போல் திருமணம் அப்படிங்கிறது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு திருமண நட்சத்திரத்திலேயே திருமண தடையுள்ள நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் தான். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, 28 வயசு ஆணாக இருந்தால் திருமணத்துக்கு உண்டான அந்த காலம், அந்த கனவு, திருமணத்தினுடைய அந்த ஆசை அப்படின்றதெல்லாம் எதுவும் இல்லாமல் அதை அப்படியே ஆறப்போட 30 வயசு 35 வயசு வரைக்கும் வந்து நின்றுக்கிறது. பல காரணங்கள் இருக்குது. அடிப்படை காரணம் இதுதான். இப்போ வேண்டாம் பார்த்துக்கலாம், திருமணத்துக்கு என்ன அவசரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குறைஞ்சது 35 வயசு வரைக்கும் கொடுத்து விட்டுருவாங்க. அதனால் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெற்றவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை அந்த பெண்ணுக்கோ இல்லை ஆணுக்கோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த திருமணத்தை நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா ராசியிலேயே குரு இருக்குது. அது 5, 7, 9 பார்க்கறதுனால அந்த குரு பலன்கிறது இந்த ராசிக்கு உண்டு. அது ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. 10ஆவதுக்கு சனி 10ல் இருக்குது. அப்போது வேலை விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான முறையில் நல்ல நபர்களாக பார்த்து இந்த திருமணத்துக்கு ஜோடி சேர்த்திட்டிங்கன்னா இந்த நேரத்தில் பண்ணக்கூடியது எப்போவுமே உங்களுக்கு நல்ல விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்ததாக 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் தங்களுடைய உடல் உபாதைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும். அதுக்கெல்லாம் சரியான முறையில் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. எவ்வளோக்கெவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. மிதுனராசிக்காரர்கள், மிதுன லக்னக்காரர்கள் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரம். இதில் வரக்கூடிய மிருகசீரிஷம் யாருக்கு நீங்கள் எவ்வளோ பேர்த்துக்கு உங்களால் உதவி பண்ண முடியுமோ அவ்வளோ பேர்த்துக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணுவீங்க. இந்த மாதம் உதவும் கரங்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் டைட்டில். நேசக்கரங்கள் அடிப்படையில் உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய அந்த எண்ணம் செயல் இந்த மாதத்தில் இருக்குது. உங்களுக்கு செய்யக்கூடிய வேலையை விட அடுத்தவர்களுக்காக செய்யக்கூடிய வேலையாக நீங்கள் நிறைய செய்வீங்க. இது வயது வாரியாக இல்லாமல் பொதுவாகவே நான் சொல்லிடலாம். பொதுவான என்ன, குழந்தைகளே எடுத்துக்கங்க. ஒரு 10ஆவது படிக்கிற பொண்ணு, ஒரு 11ஆவது படிக்கிற பையன் பொண்ணு, அவங்க என்ன பண்ணுவாங்க, தான் படிக்கிறாங்களோ இல்லையோ தன்னுடைய நட்புக்கு கூட படிக்கிற பிள்ளைங்களுக்கு தியரி கொடுக்கறது, படிப்பு சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே போல் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய சீட்டை விட பக்கத்து சீட்டுக்காரங்களுக்கு உதவி பண்ணுறது பணத்தில் அதிகமாக தான். அதனால் உங்களுக்கு தாராள மனப்பான்மை, தாராள மனம் கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். இந்த தாராள பிரபுன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி. மற்றபடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்கல்கள் இல்லாத எந்த ஒரு கட்டமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இல்லை. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மிகவும் பலமாக இருக்கும். சண்டை சச்சரவெல்லாம் உங்களுக்கு எதில் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களில் தான் உங்களுக்கு சண்டை சச்சரவு வரும். ஜாக்கிரதையாக இருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு ஒரு குறைன்னு ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னா குடும்பத்தோடு ஒன்றி இருக்கிறதோ, குடும்பத்தில் ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு இணக்கமான பேச்சுவார்த்தைகள் சொல்லியதோ,
இதெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் தடங்களாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் யாரையும் நீங்கள் எதிரியாக பாவிக்க போகிறதில்லை. எடுத்தோடனையும் ஒருத்தரை பார்க்குறீங்க அப்படின்னா அவங்கள பார்த்தோடனே அவங்கள திட்டுறதுக்கு தான் தோணும். ஆனால் அடுத்த நிமிஷம் திட்டி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்க தோளில் கை போட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல நட்பாக நல்ல ஒரு உறவாக இருக்குது. அது இந்த மாதத்தில் இந்த பலன்தான் அதிகம். அதனால் நீங்கள் யாரையும் எதிரியாக பாவிக்க வேண்டாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் செயல் நல்லதாகவே இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவர்கள், வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஆசிரியர் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மேல் அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்னால் பல தொந்தரவுகள் வரும். குறிப்பாக இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கட்டங்கட்டக்கூடிய வேலையெல்லாம் செய்வாங்க. அது உங்களுக்கு எப்படி சொன்னால் புரியும்னு தெரியல. இதுதான் விஷயம். அதாவது உங்களை கார்னர் பண்ணுவாங்க. நீங்கள் தான் அதை செய்யணும், நீங்கள் தான் அதை பண்ணணும், உங்களை தவிர வேறு யாரும் இதுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே சில நட்சத்திரங்களுக்கு இருக்குது. அதில் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த மாதத்துக்கு இந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இடம் மாற முடியாது, வேலை மாற முடியாது. ஊர் வேணால் மாறுதலாம். ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் முயற்சி செஞ்சு இடமாறுதல் வாங்கிக்கணும். மற்றபடி நீங்கள் வேறு வழி இல்லை, ஒபீடியன்ட் பண்ணி தான் தீரணும். இந்த ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் நிறைய தொந்தரவு இருக்கும். யாரையாவது ஒரு விஷயத்தில் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு உங்களை தவறாக காட்டி உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்களை கெட்டதாக மாற்றிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. வேலை விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது மட்டும்தான் அந்த புனர்பூச நட்சத்திரம் இந்த ராசியில் மிதுன ராசியிலே இருக்கக்கூடியது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும். குறிப்பாக திருமணம் ஆகாத ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது 40 வயது வரை இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு இந்த மாதத்தில் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு பிரயாணம் ஒரு 28 வயசுக்கு மேலே 40 வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு. வெளிநாடு உத்தியோகமும் சிறப்பாக இருக்கும். நல்ல இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி செழிச்சு போயிட்டீங்களா, கவலையே படாதீங்க. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு இது ஸ்டார்ட்டு. எந்த ஒரு விஷயமும் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும். அது இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் இருக்குது. கடந்த மாதத்தில் இருந்தது, இந்த மாதத்தில் அது கொஞ்சம் சரியாயிருக்கு. கடகராசி என்பர்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்காரர். இந்த ராசியில் இருக்கிற புனர்பூசத்துக்கு அதே தான் பலன். ஏன்னா சந்திரன் மிதுன ராசிக்கு முதல் பாதி நல்லதும் 2வது பாதி கெடுதலமாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திரன் ஆரம்பிக்கிறார். அடுத்தது சந்திராட்டமம் 8ஆம் இடத்துக்கு வருது. 2ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துக்கு ஆரம்பிக்கும். அதே போல் இந்த உங்களுடைய கடகராசியில் இருந்த புதன் 15 நாளைக்கு அப்புறம் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்யத்தை கொடுக்கறதுனால 2ஆம் இடத்துல 2 கிரகங்களும் குடும்பஸ்தானத்தில் வாக்கு தைரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களை தலைமை பதவியாக மாற்றுவார். கடகராசிக்காரர்களை கொஞ்சம் தலைமையாக வைப்பார். ஆனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்போவும் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்கள் தலையில் ஒரு பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பெரிய ஒரு ஆசை காட்டி பொறுப்பை கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களை ஏதோ ஒரு விஷயத்துக்கு கட்டுறாங்கன்னு அர்த்தம். அதை மனசில் வச்சுங்க. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போ நான் சொன்ன புனர்பூசத்தை விட பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அதிகமாக இந்த விஷயங்கள் நடக்கும். பல நபர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, பெரிய செக்டாரில் இருக்கிறவங்க கூட உங்களை கண்ணுக்கு தெரியாத எதிரிகளாகத்தான் இருப்பாங்க. உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களை தூண்டி விட்டு இந்த உசி பேத்தி ரணகலமாக்குறாங்கன்னு சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் ரொம்ப நல்லா தான் பண்ணுறீங்க, ஆனால் அந்த ஆஃபீஸர் ஏன்
அவர் ஏன் மேனேஜர் ஏன் இப்படி உங்களை பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க சரண்டர் ஆவாங்க. ஆனால் உங்களை தூண்டி விட்டுருவாங்க. உங்களுக்கு அது மாதிரி ஒரு வெறுப்பாக இருக்கும், கட்டமாக இருக்கும். ஏன்டா இந்த மாதிரி நம்மளையே டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அதை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலம்தான். அதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் உங்களுடைய வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள். உங்களுடைய சிறந்த ஆலோசகர் யாராவது உங்களுக்கு இருந்தால் அந்த ஆலோசகர்கிட்ட சிறப்பான ஆலோசனை கேட்டு உங்களுடைய எண்ணம் செயலும் அவருடைய எண்ணம் செயலும் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா நீங்கள் அதன்படி நடந்துக்கலாம். இல்லைன்னா எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடந்ததுங்கிற மாதிரி கொஞ்சம் மனசில் ஒரு அமைதியோடு நீங்கள் செய்யக்கூடிய வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டா போதும். இதை நான் சொல்கிறது ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்கள் பெண்களுக்கும். அதே போல் குடும்பத்தில் பூச நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் மனைவியினுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். மனைவிக்கு இது கொஞ்சம் சரியில்லாத நேரமாக மாறும். திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய சிறுவயது ஆண்களாக இருந்தாலும் உங்களுடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் பூச நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்து, நான் சொல்கிறது ஒரு 40 வயசுக்கு மேலே, ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இதுவரைக்கும் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் 30 வயசுக்கு மேலே திருமணமாகாத இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள், இதை நான் குறிப்பாக சொல்லியே தீரும். ஏதாவது ஒரு வகையில் உடல் ரீதியான உபாதைகளை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருப்பீங்க. அது மாதத்துக்கு மாதம் மாறுதா இல்லை குறையுதா இல்லை சரியாகுதான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் ரைஸ் ஆகிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு எதையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் வேலை செஞ்சு உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு தான் இருப்பீர்கள். ஏன்னா பூசம் சனியனுடைய நட்சத்திரம். அட்டம சனியினுடைய காலம் இருக்குது. அது வக்கரகதியாக இருந்தாலும் 7ஆம் இடத்து சனி கண்ட சனி வக்கரகதியில் இருந்தால் என்ன பண்ணும்? 7ஆம் இடத்து பார்வை மாதிரி 7ஆம் இடத்து வேலை மாதிரி அது செய்யும். அப்போ அதுவும் குடும்பம்தான். அட்டமம் ஒரு கட்டத்தை கொடுக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். இது மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க, ஆயுள் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ ஆயுள் ஸ்தானத்திலேயே ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்குது. அதனால் இது ஆயுளை பாதிக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் செய்யும். மற்றபடி இந்த வேலையில் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் சின்ன சின்ன கட்டங்கள் இந்த சனி காலம் வரைக்கும், இந்த அட்டம சனி காலம் வரைக்குமே இருக்கும். அதனால் நீங்கள் எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோஜனை பண்ணி செய்ய. குறிப்பாக 50 வயசுக்கு கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்பாவுடைய நேரம் காலம் ரொம்ப குறையும். அம்மா கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வரும். இது எல்லா விதத்திலையும் இந்த பூச நட்சத்திரத்துக்கு ஒரு கெடுதல் தான். குறிப்பாக பூச நட்சத்திரம் ஆயிலை நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் இதனுடைய தாக்கம், அட்டமச்சனியுடைய தாக்கம் குறையும். ஆனால் உறவின் முறையில் இங்கே இருக்கிறவங்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி, இந்த உறவு முறையில் சில தாக்கங்கள், சில கட்டங்கள். உறவின் முறைன்னா என்ன? ரொம்ப நமக்கு வேண்டப்பட்டவங்களாக இருக்கக்கூடிய மாமனார், மாமியார், அண்ணன், தம்பி, அக்கா, தங்க, இந்த மாதிரி நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு பொருளாதார நிலையில் கொஞ்சம் மந்தகதியாக இருக்கும். ஏதாவது ஒன்று செய்யணுன்னா பண தேவைகள் நீங்கள் நினைக்கிறத விட 10 ரூபாய்க்கு போடுற பட்ஜெட்டு 100 ரூபாய்க்கு கொண்டு போய் விடும். ஆனால் செஞ்சு தான் தீருவீங்க. பரவாயில்ல. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, ஒரு தரை போடுறீங்க. எல்லோரும் சாதாரணமாக அந்த டைல்ஸு, ஏதாவது கண்ணாடி மாதிரி இருக்கிற டைல்ஸு, இல்லை அந்த டிசைன் இந்த டிசைன் போயிட்டு இருக்கிறதுல ஓரளவுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு நீங்கள் போய் வாங்க போவீங்க. அங்கே போனால் உங்கள் கூட வர்ற மனைவியோ கணவனோ, இவ்வளோ விலை கொடுத்து இதை வாங்குறதுக்கு இன்னொரு 10 ரூபா தானே, இதை வாங்கிட்டா என்ன அப்படின்னு அதுலேயே இருக்கிற விலை உயர்ந்த பொருள், இதை வாங்கிட்டோம், இதுக்கு தகுந்த மாதிரி இந்த பொருளை வாங்கலாமே அப்படின்னு அதுக்கு தகுந்த இதுதான் பட்ஜெட் எகிறது பொதுவாகவே. அதனால் உங்களால் அதை மட்டுப்படுத்த முடியுமானா மட்டுப்படுத்த முடியாது. அதே போல தான் குடும்பமும்.
குடும்பத்தில் இன்றைக்கி இதை செய்யறதுக்கு நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதனுடைய காஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போயிட்டே தான் இருக்கும். அதனால் அதை ஆரம்பத்திலேயே மட்டுப்படுத்தி இதுதான் அப்படின்னு அந்த ப்ராஜெக்ட், இதுதான் அப்படின்னு அந்த பிளான் அதோடு நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த விஷயத்துக்கும் சண்டை சச்சரவுகள் வராது. 40 வயதுக்கு கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறவங்கலேருந்து, அதாவது நான் சொல்கிறது ஒரு 38 அந்த வயசுக்கு மேலே ஒரு 52 வயசு வரை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உறவுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் தீர்வு வரலாம். இதுதான் இதில் இருக்கிற ஹைலைட்டு. அதனால் அவர்களை பக்கத்தில் வச்சு பார்த்துட்டாலும் சரி, தூரத்தில் இருந்து நல்ல முறையில் விசாரித்து உங்களால் என்ன முடியுமோ அதை அவர்களுக்கு பணிவிடை செய்கிறதா இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்கும். சிம்மராசிக்காரர்கள் மகம் பூரம் உத்திரம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேது நட்சத்திரம் அப்படிங்கிறதுனாலையும் சூரியன் ராசியில் ஆட்சி அதிகாரத்தில் இந்த மாதம் முழு இருக்கிறதுனால பொதுவாக மகம் பூரம் உத்திரம்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சூரியன் இந்த ஆதிபத்திய தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். இதை நான் தனித்தனி நட்சத்திரமாக சொல்லாமல் ராசி பலனாகவே இது சொல்லலாம். அதனால் வெளியில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம், அந்த ஒரு மகிழ்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது, கரெக்டாக தானே போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் வீட்டுக்குள்ள வரும்போது மாறும். இது ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக நமக்கு 2 ஆப்ஷன் தான். வெளியில் வேலை நிமித்தமாக சம்பாதிக்க நம்ம போகிறோம், வெளியில் வேலை நிமிஷமாக சம்பாதிக்கிறதுக்கு போகிறோம். வீட்டுக்குள்ளே போனால் இருக்க போகிறோம், அந்த வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்குள்ளே போகிறோம். அப்போ வெளியில் நமக்கு சந்தோஷம் இருந்தாலும் கடைசியாக நம்ம போய் சேரக்கூடிய இடம் வீடு. வேலையில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிச்சோம். ஆனால் வீட்டில் போனால் நம்மளால் சமாளிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா வீட்டுக்குள்ளே தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் உருவாகும். அதே வேலையில் நம்ம செய்யும் பொழுது அதனுடைய எஃபெக்ட்டு அங்கே தப்பு பண்ணிடும். அப்போ நம்ம முதலாளிகிட்டையோ இல்லை மேல் அதிகாரிகிட்டையோ நம்ம கீழே வேலை செய்கிறவங்கிட்டையோ இல்லை நம்ம சார்ந்தவர்கள்ட்டையோ நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை நம்ம பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆனால் வீட்டில் பண்ண முடியுமா? பண்ண முடியும். என்ன மிஞ்சி போனால் ஒரு சண்டை சச்சரவு வருதுன்னா வெளியில் போய் ஒரு காஃபி குடிக்கலான்னு போயிடலாம், ஒரு கோல்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு போயிடலாம், டேபிள் சாப்பிட்லான்னு போயிடலாம், இல்லை யாராவது நண்பர்களை பார்த்துட்டு வரலான்னு போகலாம். ஆனால் அது எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரத்தில் நம்மளால் இருக்க முடியுமா? இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு தான் வரும். அந்த ஆரம்பித்த பிரச்சனை திரும்ப தொடரும். அதில் தான் குடும்ப சண்டை சச்சரவுகள் சில நட்சத்திரம் சில ராசிக்கு வருது. இதை யார் தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்கு போனால் இது இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சிட்டா நம்ம வெளியிலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் நம்ம எதை பற்றியும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு, அம்பு வருது அப்படின்னா, துப்பாக்கி கன்ஷாட் எடுக்கிறாங்க அப்படின்னா நமக்கு நேராக தோட்டா வருதுன்னா நம்ம விலகிக்கணும். விஜயகாந்த் படத்தில் வர மாதிரி கிட்ட வரும்போது விலகிக்கணும். விலகிட்டால் நமக்கு எந்த தொந்தரவும் வராது. இதை உணரக்கூடிய வாய்ப்பு சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க உண்மையிலையுமே பெரிய வெற்றிமான் தான். அதனால் இந்த மாதத்தில் சிம்மராசிக்கு இதுதான் பலன். இந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டு வெளியில் வேலையிலையும் வீட்டில் குடும்பத்தில் மனைவி தாய் தந்தை அவர்கள்ட்டையும் எங்கேயும் நெருக்கம் இல்லாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸை கேப் பண்ணியே போயிட்டாங்கன்னா இனி வரக்கூடிய காலங்கள், அதாவது இதுக்கப்புறம் இப்போ 7ல் சனின்னா அடுத்த அட்டம சனி, இந்த 7ல் சனி காலத்திலேயே நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதை, எல்லா விஷயத்துலேயும் ஒரு எச்சரிக்கையோடு இருந்துட்டோம்னா இந்த அட்டம சனியில் நம்ம தப்பிச்சுக்கலாம். இதுதான் இந்த மாதத்தில், அதாவது வருஷத்துக்கு ஒருக்க தான் சூரியன் மூல திரிகோணம். இந்த ஆவணி மாதத்தில் சூரியன் சிம்மத்தில் வருது. அதுக்கப்புறம் வருஷம் பூரா ஒரு இடத்துலையும் தன்னுடைய பகையான இடம், நீச்சமான இடம், உச்சமான இடம்னு சுற்றி வரும்பொழுது திரும்ப அந்த மூலத்துக்கு அடுத்த வருஷம் இந்த ஆவணி மாதத்துக்கு வரும்போது பாருங்கள், இந்த விஷயத்தை யார் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாலும் அவங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கலாம். இதை மட்டும் தெரிஞ்சு இருந்துட்டாங்கன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு
இந்த மாதம் இதை விட பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடையாது. அதனால் இதை தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சிம்மராசிக்காரர்கள் நடப்பதில்லை. கன்னிராசி என்பர்கள் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரம். உத்தர நட்சத்திரக்காரர்கள் இந்த சூரிய பகவானுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள். அது புதனோட வீட்டில் இருக்கிறதுனால, அதே புதன் உங்களுடைய ராசிக்கு 12ல் இருக்கிறதுனால, சூரியனும் 12ல் இருக்கிறதுனால இந்தந்த மாதிரி தான் விஷயம் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு ஆரம்பத்தில் என்னமோ எல்லா விஷயமும் ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஆனால் உள்ளே போக போக போனீங்கன்னா கொஞ்சம் சில சிரமங்களை உள்ளே போனவொன்னு தான் தெரியும். இது இந்த சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்லாவே புரியும். சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக நினச்சிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும். 4 நாள் கழிச்சு உங்களுக்கு தகவல் அனுப்புகிறோம், இல்லைன்னாக்கா லெட் அஸ் see டுமாரோ அப்படிம்பாங்க. இல்லைன்னா அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருக்கணும். நீங்கள் நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எங்கே உங்களுக்கு ஃபெயில் ஆச்சுங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அது என்ன காரணம்னா, உங்கள்கிட்ட மீட்டிங் அட்டன் பண்ணவங்க அவங்க மனதுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல புள்ளி வச்சாங்களோ அது ஃபெயிலு அப்படிங்கிற மாதிரி கணக்கில் இருக்கும். நீங்கள் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் நல்லா தானே பண்ணேன், ஏன் எனக்கு ஆஃபர் லெட்டர் வரல, ஏன் நம்மளை கூப்பிடல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் காலம் தாழ்த்தக்கூடிய விரயம். அதனால் அடுத்த வேலைக்கும் உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு. இது வேலை இல்லாத இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு, உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு பலனை உங்களுடைய ராசி நட்சத்திர அதிபதியான சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறதுனால இந்த சந்திராஷ்டம தினத்தை தவிர மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. குருபலன் இருக்குது. குருபலனுடைய தாக்கம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த தாக்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, எது நடக்கிறதோ அது நல்லதாகவே நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயங்களை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதிவேகமும் கூடாது, ரொம்ப நிதானமும் கூடாது, சாதாரணமாக இருக்கிறது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவு ரொம்ப நல்ல முறையில் இருக்கும். உங்களுக்கு புரியாத சில விஷயங்கள் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு புரியும். உங்களை ஏதாவது கட்டுப்படுத்தினா நீங்கள் அது கட்டுப்படுறது நல்லது. அவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரி வேண்டாம். ஏன்னா இந்த நேரம் நல்ல நேரம். உங்களுக்கு ஆலோசனை சொல்பவர்களும் உங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி வர்றவங்களோ, அதனால் உங்களுக்கு லாபம் அப்படின்னு நினச்சி அதை நீங்கள் கேட்டுக்கிறது நல்லது. யாரையும் உதாசீனப்படுத்தாதீங்க. எல்லாருனாலையும் உங்களுக்கு யோகம் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதத்தில் குடும்ப சமாச்சாரமாக செலவு காரணமாக, அதிக செலவு காரணமாக உங்களுக்கு நிறைய இந்த டிப்ரெஷன் சொல்லக்கூடிய ஒரு சிக்கல் உங்களுக்கு வரும். முன்கோபம் அதிகமாக வரும். கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துறது நல்லது. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும், இந்த ஒரு சினிமா நடிகர் இருப்பார், சாதாரணமாக பேசும்போதே சிரிச்சுக்கிட்டே பேசுவார். அது ஒரு வியாதியாக கூட நம்ம பார்க்கலாம். அது நம்ம காமெடியாக நம்ம எடுத்துக்கிறோம். உண்மையிலுமே எதை சொன்னாலும் ஒரு புன்முறுவலோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு உள்ளுக்குள்ளே மனசில் வேறு மாதிரி எண்ணங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளை பார்த்து ஒருத்தர் சிரிக்க சிரிக்க பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளை பற்றி அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வன்மமாக இருக்கும்னு அர்த்தம். ஒரு பாட்டே இருக்குது, அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு. அது கண்ணதாசன் சும்மா சொல்லலை, அந்த பாட்டை எழுதினவர் சும்மா சொல்லலை. நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா அது நமக்கு ஏதோ பின்னாடி ஒரு பெரிய ஒரு நட்டத்தை உருவாக்க போகிறான்னு அர்த்தம். அதுக்காக அழுதுகிட்டே இருக்கிறவங்ககிட்ட நம்ம பேசணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அதில் என்ன விஷயம் நமக்கு எடுத்துக்கணும், நமக்கு எது நல்லது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துங்க. சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு இப்படி தான் நடக்குங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சு நடங்க.
அதிக செலவு வைக்கக்கூடிய நேரம் இது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த செலவுக்கு தகுந்த வருமானம் இருக்கும், யோகம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது. யாரையும் எதுக்காகவும் நீங்கள் இவங்களால தான் இது நடந்தது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சரியான வேலையை செய்யுது. அதாவது இப்போ சூரியனோட சுக்கிரன் சேரக்கூடியதும், அடுத்தது சுக்கிரனோட கேதுவோட சுக்கிரன் சேர், அதாவது சூரியனோட சுக்கிரன் சேர்றது, கேதுவோட சுக்கிரன் சேர்றது. உங்கள் ராசியிலேயே கேதுவோட சுக்கிரன் சேர்றதுனால இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறது நமக்கு உயர்வானதுன்னு நினப்பில் மட்டும் வச்சுக்கணும். அதுக்காக நீங்கள் கோயில் கட்டி கும்பிட்றது, எல்லாமே இவங்க தான் அப்படின்னு நினைக்கிறது, அதெல்லாம் கூடாது. உங்களுடைய நிதானம் உங்கள் குடும்பத்தை, எந்த ஒரு விஷயத்தையும் குடும்பத்துக்குள்ளே எதுவும் கட்டத்தை கொடுக்காது. குழந்தைகள்கிட்ட நல்ல அந்யோன்யம் இருக்கும். மனைவிகிட்ட கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும், இருந்தாலும் அது நல்ல விஷயங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு போகிறது. அப்படி தான் இந்த மாதத்தில் இருந்தது. துலா ராசி என்பர்கள் பொதுவாக இந்த 3 நட்சத்திரத்துக்கும் ஒரே மாதிரி பலன்தான். ஏன்னா அட்டம குரு, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5ல் சனி வக்கரம். இந்த 2 விஷயந்தான் உங்களுக்கு பெரிய ஹைலைட்டு. சித்திரை, சுவாதி, விசாகம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய அன்றாட வேலைகள், நமக்கு என்ன இன்றைக்கி வேணும் அப்படிங்கிறது இருக்கோ அதுக்கு மட்டுமே தான் நீங்கள் அதை மட்டுமே தான் செய்யணும், அதுக்கு மட்டுமே தான் நீங்கள் எல்லா விஷயத்தையும் கடைப்பிடிக்கணும். அதனால் எதுவும் புதிய முயற்சிகள் எதுக்கும் நீங்கள் போகக்கூடாது. இந்த வீடு வாங்குகிறேன், நிலம் வாங்குகிறேன், பெரிய ப்ராஜெக்ட், நாளைக்கு நமக்கு அது வேணும் இது வேணும்னு திட்டம் போட்டு அதுக்காக நீங்கள் ஒரு பெரிய விஷயத்தெல்லாம் போய் யாரெல்லாமோ பார்த்து அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களெல்லாம் தவிர்த்திடணும். அட்டமகுரு பார்வை உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்குது, பார்வை உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்க்குது, பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்போது அப்படி பார்க்கும்பொழுது இந்த 2ஆம் இடம்ங்கிறது நீங்கள் குடும்பத்துக்காக பல கற்பனைகள், பல விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே திட்டம் போடுறது. ஆனால் அதுக்குண்டான நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா செலவு ஜாஸ்தி. உங்களுடைய மகிழ்ச்சி, உங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையும் நீங்கள் தியாகம் பண்ணணும். விட்டு கொடுக்கறது வேறு, தியாகம் பண்ணுறது வேறு. விட்டு கொடுத்தா அது அடுத்தாப்புல திரும்ப நமக்கு வரும், ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் தியாகம் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் கைவிட்டு போச்சுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் மனசுக்குள்ளே தினம் அதை நினச்சே உங்களுக்கு சில மன சங்கடங்கள் உருவாகும். அதனால் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும், உதாரணமாக சொல்லணும்னா ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய பட்ஜெட்டு ஒரு 40 லட்சம் 50 லட்சம். ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக எடுத்தால் எந்த ஒரு வீடு, எந்த ஒரு இடத்த வாங்கி கட்டுறதுன்னா கூட குறைஞ்சது ஒரு 75 லட்ச ரூபாங்கிறாங்க. எங்கள் வயசுக்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியும். ஆனால் இன்றைக்கி பொருளாதாரம் அந்த நிலைமைக்கு எப்படி வந்தது அதை யோஜனை பண்ணி அது தனி பதிவு, அதை அப்புறம் பேசிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா உங்கள் கையில் வெறும் ஒரு பாதி தான் இருக்குது, இல்லை பாதிக்கு மேலே கொஞ்சம் தான் இருக்குன்னா அதை அப்படியே தள்ளி போட்டுருந்தோன்னு சொல்கிறேன். வரட்டும், எல்லாம் நம்ம கையில் சேரட்டும், அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது நல்லது. திருமணமாகாத இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களுக்கும் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்கத்தான் செய்யும். நாங்கள் சொல்கிறோமோ இல்லையோ, உங்கள் ஜாதகத்தை பார்க்குறவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை நீங்கள் மாப்பிள்ளை அப்படின்னா, ஒரு ஆண் அப்படின்னா உங்களுக்கு பொண்ணு கொடுக்குறவங்க, இல்லை உங்களுக்கு குருபலன் இல்லை, 8ஆம் இடத்துல குரு இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றவாங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அவங்க பரவாயில்லன்னு பண்ணிக்குவாங்க. இதில் இருக்கிற விஷயத்தில் மாறுதல் இதுதான். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல எங்கள் ஜோசியர் அட்டம குருவில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வருவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. நீங்களே சொல்லிடுவீங்க, நல்ல மாப்பிள்ளை வருவார் பண்ணிக்கலான்னு சொல்லுவார், உடனே நீங்கள் இல்லை குருபலன் இல்லை, 8ஆம் இடத்துல குரு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஜோசியர்,
ஒரு வருஷம் ஆகட்டுமே, அப்புறம் ஜாதகம் எடுத்துக்கலாமே அப்படின்னுவீங்க. இது ரெண்டுமே ஒரே மாதிரியான தடங்கல்கள் தான். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே போல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நினச்சி சங்கடப்பட்டு எங்ககிட்ட ஃபோன் பண்ணி அழுகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் கூடாது. இன்றைக்கி ஜாதகத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே வைத்தியத்தில், மருத்துவத்தில் டாக்டர்கிட்ட போய் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு இன்றைக்கி எவ்வளோ வழிகள் தான் இருக்குது. குழந்தையை பற்றிக்கலாம். எல்லாமே பணம் தான், மணி, மைண்டு. ஜோசிகார்ட்ட வந்தாலும் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலும் அவர் ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணுறாரு, பணம் செலவாகும். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா சாதாரணமாகவே லட்சக்கணக்கு. இவராது ஒரு 10,000 20,000 உங்களுக்கு பரிகாரம் பண்ணிடுவார். ஆனால் அங்கே போனீங்கன்னா லட்சக்கணக்கு தான். அது சக்ஸஸ் ஆகுமா? ரெண்டு பேருமே பரிகாரம் பண்ணால், ஜோசியத்தில் பரிகாரம் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா? வாட் கேரண்டி? அதே போல் டாக்டர்கிட்ட போனால் இத்தனை லட்சம் செலவாகுதா, சக்ஸஸ் ஆகுமா? ஓகே. ஆனால் ரெண்டு பேரும் என்ன சொல்லுவாங்க? பண்ணுறங்க, பார்க்கலாங்க, அதுக்கு மேலே கடவுள், இறைவன். அந்த இறைவன் உங்கள் ஜாதகத்தில் கொடுக்கணும். இறைவன் நம்பிக்கை கொடுக்கணும். அது ஜாதகத்தில் இருக்கும். அது நான் விரிவான பதிவாகவே தனியாக ஒரு பதிவு கொடுக்கறதா இருக்கேன். அதனால் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடியது, குழந்தை இல்லாதவர்கள் எந்த விஷயத்தில் வேணாலும் முயற்சி செய்து, நான் சொல்கிறது ஆண்களாக இருந்தால் 40 வயசுக்கு மேலே, பெண்களாக இருந்தால் 35 வயசுக்கு மேலே இன்னும் குழந்தை இல்லைன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குரு அடுத்தாப்பில் குரு பயிற்சி வரும் பொழுது குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது. இப்போது அட்டம குரு இருக்குது, துலா ராசி, கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ தான் பொண்ணுக்கு 23 வயசு, பையனுக்கு 27 வயசு, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு குழந்தை பாக்கிய தடை இருக்குமா? இருக்காது. ஏன்னா அந்த நேரம் அவங்களுக்கு தசை, புத்தி, அந்தரம், சூட்சமம் இதெல்லாம் ஒரு நல்ல அருமையாக வேலை செஞ்சுருக்கும். அதனால தான் கல்யாணத்துக்கு நாள் நல்ல நாளை பாருங்கள். இந்த மாதிரி 8ஆம் இட சுத்தம், 2ஆம் இட சுத்தம், மாங்கல்ய லக்னம், நல்ல லக்னம், சுப லக்னம், சுப நாடு, இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை பார்க்குறோம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் பேச போகிறாங்க, நிச்சயதார்த்தம் ஆகலை, பேச்சுவார்த்தை முடிவாகுது. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபத்தை பார்த்த உடனேயும், நிச்சயதார்த்தத்துக்கு தேதி குறித்த உடனேயுமே மண்டபத்துக்கு தேதி கொடுக்குறாங்க. அவன் மண்டபத்துக்காரன் என்ன சொல்கிறான்? இல்லைங்க, உங்களுக்கு இந்த ஆவணி 22, 23, 7, 8 ஹெவி முகூர்த்தங்க, அன்றைக்கெல்லாம் வராதிங்க. உங்களுக்கு 11ஆம் மாதம் 6, 12 வரைக்கும் புக் ஆகிடுச்சிங்க அப்படின்னா இவர் அதில் நடுவில் இருக்கக்கூடிய முகூர்த்த நாள், தேய்பிரை முகூர்த்தம், ஏதாவது முகூர்த்த நாளை புக் பண்ணி அவங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை குருக்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த தேதியில். அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை ரெஃப்யூஸ் பண்ண மனம் இல்லாமல் சரி பண்ணுங்க, பார்த்துக்கலான்றார். கொடுத்துருங்க, நல்லா தான் இருக்குது, பண்ணுங்க. உண்மையாக சொல்லக்கூடிய ஜோசியர்கள், ஏங்க அவசரப்பட்டீங்க, சரிங்க இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணித்தான் தீரணும் அப்படின்னு அதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதெல்லாம் இல்லை, மண்டபம் கிடைக்கணும், மண்டபத்துக்காக நம்ம தேதி வச்சிடணும். அது என்ன ஆகும்? அதில் என்ன நல்லதாக இருந்தால் ஓகே, அதுதான் இறைவன் கொடுத்த வரம். இறைவன் வந்து அந்த தேதியில் உங்களை கல்யாணம் பண்ண வைக்கிறாருன்னா ஓகே, ரைட், எந்த கட்டம் வந்தாலும் அது சமாளிக்கப்படும், சரியாயிடும். ஆனால் அதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னா அந்த சிக்கல் தான் இந்த சிக்கல். ஆணுக்கு 40 வயது வரை குழந்தை பாக்கியம் இல்லை, பெண்ணுக்கு 35 வயசு வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் போகும். அதனால் அதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் அந்த அட்டம குரு இந்த 4ஆம் இடத்தை பார்க்குறதும் சரி, 5ல் சனி இருக்கிறதும் சரி, இந்த விஷயத்தை மட்டும்தான் அதிகமாக செய்யும். மற்றபடி வியாபாரம், தொழில் அதெல்லாம் சிறப்பாக தான் இருக்கும். கட்டப்பட்டு தான் தீரணும். இந்த மாதத்தில் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், புதன் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு நல்ல நேரம். இந்த சாஃப்ட்வேர் அந்த மாதிரி மென்பொருள் தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரமான மாதம். நினச்சவாறில் நினச்சது நடக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகமெல்லாம் உண்டு. ஏன்னா கட்டப்பட்டு தான் சில வேலைகள் முடிவாகுங்கிற மாதிரி கணக்கு. விருச்சிகராசி என்பர்கள், விசாகம், மனுஷம், கேட்டை, இந்த விசாகம் நட்சத்திரம் இந்த ஒரு பாதம் இதில் இருக்கிறதுனால இது வந்து சந்தேகத்துக்குரிய ராசியாக தான் வச்சுக்கணும். விசாகத்துக்கு
ஏன்னா இதில் 1 டிகிரி இந்த பாகை அப்படின்னு சொல்லக்கூடியதோ துல்லியமாக இருக்கக்கூடியது மட்டும்தான் இது விருச்சிக ராசியில் வரும். இந்த டிகிரியிலேயே பாகையிலேயே சில விஷயங்கள் உங்களுக்கு மாறுது அப்படின்னா அது துலா ராசிக்கு தான் போகும். அப்போ துலா ராசியில் இருக்கக்கூடிய சின்ன சில குறைபாடு அப்படின்னு சொல்லுது. இந்த ராசி குறைபாடுங்கிறது இந்த விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசியில் இருந்தாலும் இருக்கும். என்ன குறைபாடு? நல்ல விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும், ஆனால் அதில் ஏதாவது ஒன்று அப்படியே உடனே மாறிடும். உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் கிடைக்கிறக்கூடிய இந்த ராசியினுடைய அதிர்ஷ்டம், இந்த ராசியினுடைய கோச்சார பலன். இப்போ 7ல் குரு இருக்குது, 4ல் சனி வக்கரகதியாக இருக்குது, 5ல் ராகு இருக்குது. இந்த 7ல் குருவை தவிர அங்கே செவ்வாய் இருந்து அதுக்கப்புறம் அது 8ஆம் இடத்துக்கு போகிற செவ்வாயாக மாறிடும். அதே போல் 8ஆம் அதிபதி புதன் 9ல் இருந்துட்டு அதுக்கப்புறம் 10க்கு போகும். 11ல் இருக்கக்கூடிய கேது, அது கூட சேரக்கூடிய சுக்கிரன். இந்த மாதத்தில் இதுதான் கிரகம். ஆனால் உங்களுக்கு யார் சிறப்பான பலனை கொடுக்குறார்? உங்கள் ராசிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனாலையா? ஓரளவுக்கு இருக்குது. அதே 7ல் இருக்கக்கூடிய செவ்வாய் குருவோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தை மாதத்தினுடைய முன்பகுதியில் கொடுத்து பின்பகுதியில் அட்டம செவ்வாயாக மாறி பாதி வேலையை சிறப்பாகவும் பாதி வேலையை கட்டமாகவும் வைக்கிறாரா? அதாவது குணாதிசயம் மாறுறது அப்படிங்கிறது. பொதுவாக ராசி பலன், லக்ன பலன் இது எல்லாமே என்ன சொல்லும்னா எண்ணம் செயலைத்தான் சொல்லும். நீங்கள் பார்த்து என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு லாபத்தையும் நட்டத்தையும் கொடுக்கறது. நீங்கள் ஆரம்ப காலத்தில் எல்லாம் நமக்கு சிறப்பாக இருக்குன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு நீங்கள் அப்படியே பறந்துட்டு இருக்கும் பொழுது கடைசியில் அதில் ஒரு ஃபெயிலியர் ஆகும்போது தொப்புன்னு கீழே விழுந்துடும். பறக்கிறது நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துடுது. இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ராசி விருச்சிக ராசி எண்ணம் செயல் இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறது, பின்னாடி வரக்கூடியது உங்களுக்கு சிறப்பாக இல்லையா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, உதாரணம் தான் சொல்கிறேன். வேலை கிடைச்ச உடனே உங்களுக்கு பெரிய ஒரு ஆகாசத்தில் ஒரு பறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுது. நல்ல இடம், நல்ல வேலை. எனக்கு தெரிஞ்சதில் எல்லா வயதுக்காரங்களும் இருக்காங்க, எல்லோரும் இன்னைக்கு கான்டாக்டில் இருக்காங்க. அதிகமாக விசாக நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரத்துக்கு அது பாதிப்பு கம்மி தான். இதையும் புரிஞ்சுக்கணும். இந்த விசாக அனுஷம் தான் இந்த வேலை வாய்ப்பில் சில பிரச்சனைகளை கொடுக்கறது. அதே கேட்ட நட்சத்திரம் பாருங்கள், ஒரு ஸ்டாண்டர்டு இல்லை, உடனே மாறக்கூடிய தன்மை, வேறு இடத்துக்கு போயிடலாம், இது நமக்கு சரியில்லை அப்படின்னு. இந்த உதாரணம் என்னென்னா, வேலை உங்களுக்கு வருஷத்துக்கு 36 லட்சம் பேக்கேஜ் வேலை கிடச்சிருச்சு, சூப்பராக செஞ்சிட்ருக்கீங்க. திடீர்னு பார்த்தா அந்த கம்பெனியிலேருந்து ஆட்குறைப்பு வேலை செஞ்சிடறாங்க, அதில் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அடுத்த கம்பெனிக்கு நீங்கள் உங்களுக்கு அந்த ரூமர் தெரியும் போது வேறு இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஆனால் பண்ணுறீங்களா? பண்ண மாட்டீங்க. அதுக்கு நீங்கள் யாராவது ஜோசியத்தை கேட்டு அவர் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அது நடக்காதுன்னு அவர் ஏதோ ஒன்று சொல்ல போக நீங்கள் அதையே நம்பிட்டு இருந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் 6 மாதம் ஆச்சு, 8 மாதம் ஆச்சு, இன்னி வரைக்கும் நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, வேலை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் ஆஃபர் லெட்டர் மட்டும் வரல, அப்பாயின்மெண்ட் லெட்டர் மட்டும் வரல. இந்த சூழ்நிலை அடிக்கடி நடக்கும்னு நான் சொல்கிறேன். அது எப்போலேருந்து? 32 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை நிமித்தமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 10ஆம் இடத்து அதிபதியான சூரியன் இந்த வேலையைத்தான் செய்வார். அவர் எங்கே இருந்தாலும் நல்ல இடத்துல இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம், நல்லது. பாதிப்பான இடத்துல இருந்தால், பாதிப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் பாதிப்பு. இது இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிறதுலையே அதி தீவிரமான தெய்வமாக இந்த ராசிக்கு நரசிம்மர், அதனுடைய தத்துவமே இருக்காது. தனிப்பதிவாக இப்போ நான் சொல்ல போகிறேன், அது தனிப்பதிவாகவே சொல்ல போகிறேன், அதை கேட்டுங்க.
அந்த நரசிம்மரையும் சுதர்சன சக்கரத்தையும் வணங்கி வரும் பொழுது உங்களுக்கு இந்த வேலை இழப்பு, வேலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை இழப்பு நடந்தாலும் அடுத்த வேலை உடனே கிடைக்கும். அப்படி நீங்கள் வச்சுக்கணும். பொதுவாக அதாவது நல்ல வேலையில் இருக்கக்கூடியவர்கள், சாதாரணமாக வேலை இல்லாத குடும்பத்தர்களாக இருக்கக்கூடிய இந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மனசில் சில சங்கடங்கள் இருக்கும். குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல பணவரவு, போக்குவரத்து, அந்த யோகமெல்லாம் உண்டு. கணவன்கிட்ட உங்களுக்கு தேவை அன்பு. கணவனை அன்போடு வைத்து கொள்ளக்கூடிய, கணவன்கிட்ட அனுசரணையாக பேசி அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் எந்த தொந்தரவும் வராது. தன்னுடைய சரிபாதியாக பாவித்து கொள்ளக்கூடிய பெண்களுக்கு ஆண்கள் சரிபாதிக்கு மேலே உங்களை அன்போடு பார்த்துக்குவாங்க. அதே போல் ஆண்களாக இருக்கக்கூடிய இந்த விருச்சிகராசிக்காரர்கள் மனைவியை முழுசாகவே, சரிபாதியெல்லாம் இல்லை, முழுசாகவே பார்க்குறவங்க, அவங்க செய்கிறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இந்த மாதம் இல்லை, இனிமேல் வரக்கூடிய மாதங்கள்லேயே அப்படித்தான் இருக்கும். ஏன்னா இது ஆவணி தொடக்கம் சூரியன்லேருந்து தான் ஆரம்பிக்கிறது. தனுசு ராசி என்பர்கள் இது 6 ராசிக்கு மேலே நட்சத்திர அடிப்படையில் பலன் இல்லை. பொதுவாக எனக்கு நடக்கிறது தான் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு நடக்கிறது தான் அவருக்கு நடக்குன்ற மாதிரி இந்த மூலம், பூராடம், உத்திராடம், நட்சத்திரம் இந்த 3க்கும் ஒரே மாதிரியான பார்வையாக தான் இந்த கிரகங்கள் போகும். அதனால் நம்ம ராசி அதிபதியான குரு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 3ஆம் இடத்துல சனி வக்கரகதியாக இருக்கிறதுனால, 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது. இது 2 தான் சிறப்பு. மற்ற கிரகங்கள்லாம் தூக்கி உரம் போடுங்க. அவர்களால் உங்களுக்கு பெரிய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடையாது. அதே போல் 9ல் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் ஒரு அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். அதனால் ராகு, கேது, சூரியன், புதன், அங்கே சேரக்கூடிய சுக்கிரன், அதுக்கப்புறம் கேதுவோட சேரக்கூடிய சுக்கிரன், இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிறப்பை கொடுக்கும். 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 5க்கு அதிபதியினால் உங்களுடைய குடும்பத்தை குதூகலமாக வைத்துக் கொள்வார். உங்களுடைய கோபதாபங்கள்லாம் கொஞ்சம் பறந்துடும், மனசுக்குள்ளே கோபங்கள்லாம் இருக்காது. அதனால் நட்சத்திரத்தின்படி பார்க்க போனால் மூல நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது, பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன், உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரியன். இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? இப்போ சூரியனோட சுக்கிரன் சேர்ந்துடுறாரு, அடுத்தது சுக்கிரனோட கேது சேர்ந்துடுறாரு. இது எல்லாம் உங்களுக்கு கலவை. ராகு ஒரு தனித்து நின்று 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்தில் பெண்களால் 2மே இருக்கும். நல்லது கெட்டது மாறி மாறி வரக்கூடிய ராசி இந்த ராசி. ஆயுள் பாவம் நல்லா இருக்குது, வியாபார அபிவிருத்தி இருக்குது, தொழில் அபிவிருத்தி இருக்குது, பணவரவு ஓரளவுக்கு இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் ரொம்ப அதிகமாக சிரமம் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையை, அன்றாட வேலைகளை கரெக்டாக செஞ்சீங்கன்னாவே போதும். மற்றபடி இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்கக்கூடிய மாதமாக நீங்கள் வச்சிங்க. அடுத்த குருப்பெயர்ச்சி வரைக்கும் இது ஒரே மாதிரி பலனாக இருந்தாலும் சில கிரகங்களால் பலன்கள், சின்ன சின்ன விஷயங்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி என்பர்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த உத்திராட நட்சத்திரம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த உத்திராட நட்சத்திரம் தான் கொஞ்சம் பாவப்பட்ட நட்சத்திரமாக போயிடுது. என்ன காரணம்னா, இது தனுசில் இருக்கக்கூடிய உத்திராடம் தப்பிச்சிக்கிட்டவங்க, மகரத்தில் வர உத்திராடம் கொஞ்சம் விஷயத்தில் மாட்டிக்கிறாங்க. நட்சத்திர அடிப்படையில் பலன் சொல்லணுன்னா இதுதான். இந்த உத்திராடத்துக்கு கொஞ்சம் கட்டம், திருவோணத்துக்கு இந்த மத்தளத்துக்கு இருபக்கமும் அடிங்கிற மாதிரி வேலை, குடும்பம், நான் ஏற்கனவே ஒரு ராசிக்கு சொன்னேன். அந்த மாதிரி தான் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வேலையில் பாதிப்பு, வேலையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வீட்டில் பாதிப்பு. இதுக்கு நடுவில் ஒரு கதாநாயகன், கதாநாயகி மாதிரி ஒரு படத்தில் எப்படி கதாநாயகன் கதாநாயகியோ அவங்களுக்கு கூட ஒரு
காமெடியன் வருவோம். அந்த மாதிரி இந்த குழந்தைகள்லாம் ஒரு காமெடி மாதிரி. இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் இதை நான் சொல்கிறேன், இது காமெடியாகவே எடுத்துங்க. இது ஜோசியமாக கூட நீங்கள் பார்க்க வேண்டாம், காமெடியாக எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு காமெடி மாதிரி. அவங்களால மட்டும்தான் உங்களால சந்தோஷமாக இருக்க முடியும். மனைவி ஆண்களாக இருந்தால் மனைவி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தொல்லை கொடுக்குறாங்க. மனைவியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் கணவன் விஷயத்தில் ஏதாவது ஒன்று நூல், அதுலேயே இதே தான். மனைவியாக இருக்கிறவங்க கணவனை தொந்தரவு பண்ணுறாங்க. ஆணாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க மனைவிகிட்ட எதுவுமே பேச முடியாமல் பேசாமல் போயிடுறாங்க. இது ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் தான். ஆண் ஜாதகம் வேறு, பெண் ஜாதகம் வேறு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு 15 டிகிரியில் 15 பாகையில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஆணுக்கு யோகத்தை கொடுக்கும், பெண்ணுக்கு அவயோகத்தை கொடுக்கும். அதுக்கு தனி பட்டியலே இருக்குது. அது என்னுடைய ஆராய்ச்சியில் அதை நான் எடுத்தே வச்சுருக்கேன். அது ஒரு தனி பகுதியாகவே நான் கொடுப்பேன். அதனால் மகர ராசி எல்லாமே ஒன்று தானே. ஆணாக இருந்தாலும் அதே தானே, பெண்ணாக இருந்தாலும் கிடையவே கிடையாது. சில கிரகங்கள் பெண்களுக்கு அது எல்லாருமே சொல்லக்கூடிய அந்த பெண் பாசம். அதே போல் இந்த கன்னி சாபம்னு சொல்லுவாங்க. கன்னி சாபம்னா உடனே எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, இந்த கன்னிமாறு சாமியை பார்த்து நினச்சிக்கிறாங்க. கிடையாது. இந்த பெண் சாபம், ஸ்திரீ சாபம், கன்னியா சாபம்னு ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு குடும்பத்தில் மகர ராசி பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கன்னி தெய்வம், சப்த கன்னி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமோ, இல்லை ஸ்திரீ சாபமோ, இல்லை கன்னியா சாபமோ கண்டிப்பாக அது இருக்கும். இதை பித்திரு சாபம், பித்திரு தோஷம் இதை மட்டுமே பார்க்குறாங்க. ஆனால் இதுவும் ஒரு பெரிய பதிவு. அது இதில் சொல்ல முடியாது. அது ஏன் வருது, எதுக்காக வருதுங்கிறதும் ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டது. அதனால் அது என்ன பண்ணும் அப்படின்னா, பெண்ணைத்தான் அதிகமாக அந்த குடும்பத்தில் உருவாகும் எல்லா விஷயத்திலும். இதில் ஆணாக இருக்கக்கூடியவர்கள் அடங்கிறதும் அடங்காததும் அவரவர்களுடைய அந்த இப்போ திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம், அடங்கவும் மறுப்பாங்க, அடக்கமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. போனால் போகுது, அவங்க பேசிட்டு போகிறாங்க, நம்ம ஏன் அதை போய் பெருசுப்படுத்துவானே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வந்துடுது. ஆனால் பொதுவாக இந்த ராசிக்கு ஆண்களுக்கு பெரிய அளவில் பெரிய ஆஃபீஸராக இருக்கிறவங்க கூட, அதுவும் சினிமாவில் நிறைய காமிச்சிட்டாங்க. ஆஃபீஸில் அதிகாரம் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் போனீங்கன்னா வேறு வழியே இல்லை. அவன் சொல்லுவான் அப்படின்னு, அம்மா வீட்டில் சண்டை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க உங்களுக்கு, அவருக்கு மூட் அவுட் ஆகிட்டு இருக்காரு, அதனால் நான் இப்போ அவர்கிட்ட எதுவும் பேச மாட்டேன், அப்புறமா பேசி உங்கள் காரியத்தை சாதிக்கிறேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய மினிஸ்டராக சினிமாவில் காமிக்கிறவங்க கூட வீட்டுக்கு வந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி, பெண்கள் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. அந்த விஷயம் இந்த ராசிக்கு உண்டு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா? இருக்குது. அதுக்கும் இதுதான் இந்த விருச்சிக ராசிக்கு சொன்ன மாதிரி நரசிம்மர், ஸ்ரீசக்கர அந்த பரிகாரம் தான் இனிமேல் உங்களுக்கு செல்லும். ஏன்னா இந்த குரு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுபாயோடு சேர்ந்திருக்க சந்திரமங்கல யோகத்தை கொடுத்தால், குருமங்கல யோகத்தை கொடுத்தாலும் அந்த மங்கள யோகத்தை நீங்கள் முழுசாக அனுபவிப்பதற்கு 15 நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த 15 நாளைக்குள்ளே நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. என் குடும்பம் நல்லா இருக்கட்டும், குடும்பத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம், எனக்கு தொழிலில் பெரிய அபிவிருத்தி வேணும் அப்படிங்கிறத இந்த மாதம் நீங்கள் நரசிம்மர் ஆலயத்துக்கு போய், இல்லைன்னா பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் சன்னதியில் ஒரு முகம் நரசிம்மமாகவும் ஒரு முகம் சக்கரமாகவும் இருக்கக்கூடிய அந்த சாமியை கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு பல மாறுதல்கள் நடக்கும். அடுத்ததாக கும்பராசி, அவிட்டம், சதயம், புரட்டம். உங்கள் ராசியிலேயே ஜென்மசனி வக்கரகதியாக இருக்கு.
இந்த சனியும் மூலத்திரிகோணம், இந்த சனிக்கு 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய சூரியனும் மூலத்திரிகோணம். மூலத்திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதவி, அதாவது ஆட்சின்னு சொல்லுவாங்க. இப்போ மகரத்தில் சனி ஆட்சி, கும்பத்தில் சனி ஆட்சி, ஆனால் அது மூலத்திரிகோண ஆட்சி. அதே போல் சூரியன் மூலத்திரிகோண ஆட்சி. அப்போ ரெண்டு பவர்ஃபுல் கிரகங்கள் ஒன்றை ஒன்று பார்த்துக்கும் பொழுது இந்த மாதத்தில் கடவுளுடைய அருள், தெய்வீகத்தன்மை, உங்ககிட்ட இருக்கக்கூடிய குட் வைப்ரேஷன் சிறப்பாக வேலை செய்யும். இதெல்லாம் எந்த ஜோசியரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ சனி பகவான் வக்கரகதியாக இருந்து சூரியனை பார்க்குறார், ஒரு பவர்ஃபுல் கிரகம். சூரியன் ஒரு பவர்ஃபுல் கிரகம், அவர் அங்கேருந்து சனியை பார்க்குறார். இவங்க 2 பேர்த்துக்குமே முட்டல் மோதல். ஆனால் சூரியன் தான் சனியை பகையாக பார்க்கும், சனி சூரியனை பகையாக பார்க்காது. இதை நான் சொல்லியிருக்கேன். அதனால் அது தெய்வத்தன்மையாக இருக்கக்கூடிய மனசில். தெய்வத்தன்மைன்னா என்ன? மனசில் எப்போவுமே நல்லதே நினச்சி நல்லதே செய்யக்கூடிய, அடுத்தவர்களை நட்பாக பார்க்கக்கூடிய, அடுத்தவர்களை பகையாக பார்க்காம இருக்கக்கூடிய அன்பர்கள் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்கள். பரவாயில்ல, போயிட்டு போனேன்னு சொல்லிட்டு போகிறான். அவன் எனக்கு எதிராக தான் செய்கிறான், செஞ்சுட்டு போகிறான். அவன் என்னை எப்போ பார்த்தாலும் என்னை சண்டை போடணுங்கிற நோக்கோடு தான் வரான். பண்ணிட்டு போகிறான். நான் காணாமல் கேட்காம போயிடுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ஒரு தெய்வ அருள் பெற்றவர்கள், தெய்வத்தன்மை. ஆனால் அந்த தெய்வத்தன்மை இருக்கிறவர்களுக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா? அந்த பிரச்சனைகளை காப்பாற்றக்கூடியது இந்த ஜென்ம சனி வக்கரகதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் தான். அதனால் இந்த மாதத்தில் இந்த கும்பராசிக்காரர்கள், பொதுவாக இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக யாருக்கிட்டையும் அலசி ஆராயாமல் தனக்கு என்ன வேணும் ஏது வேணுங்கிறத நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகளை செய்யும் பொழுது இந்த ராசிக்கு கெடுதல் இல்லை. 10வதுக்கு அன்றாடம் இந்த ராசிக்கு பரிகாரமே என்ன தெரியுமா? தினம் காலை 6 மணி முதல் 7:30 மணிக்குள்ளாக அனுதினமும் அந்தந்த தினத்தினுடைய கோரை. இப்போ வியாழக்கிழமைனா காத்தால 6 to 7 குருவாரம். ஆனால் அது யமகண்டன்னு சொல்லி ஒரு சில பேர் அதுக்கு பலங்கரமான வியாக்கியானமெல்லாம் பண்ணுவாங்க. கிடையாது. அதுக்காக நீங்கள் 6 மணிக்கு எழுந்திரிச்சு காப்பி குடிக்காமல் இருக்கீங்களா யமகண்டன்னு? 6 மணிக்கு எழுந்திரிச்சு வாக்கிங் போகாமல் இருக்கீங்களா யமகண்டன்னு? ஆனால் இதுக்கு மட்டும் சாமி கும்பிட்றதுக்கோ இல்லை ஒரு வேலைக்கோ யமகண்டன்னு சொல்லுவாங்க. யமகண்டம் ஒத்து வராது. எதுக்காக? பிரயாணத்துக்கு ஒத்து வராது. அஷ்டமி சில புது முயற்சிகளுக்கு ஒத்து வராது. நவமி பிரயாணத்துக்கு ஒத்து வராது. இது ஒன்னொன்றுக்கும் ஒரு சாத்திரங்கள் மாறி இருக்கு. சாத்திரம் இருக்குது. அஷ்டமி நவமியில் எதுவும் செய்யக்கூடாது. அப்போ பிரயாண நிமித்தமாக நீங்கள் நவமியில் போனீங்கன்னா பயங்கரமான கட்டங்களை அனுபவிப்பீங்க. இல்லை ஒரு சின்ன விஷயமாவது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. அதுதான் யமகண்டம். ராகுகாலம் பொதுவாக 6, 7:30 ராகுகாலம் வராது. 7, 9 தான் ராகுகாலம் வரும். அது திங்கட்கிழமை. 6, 7:30 யமகண்டம் வரும். அது வியாழக்கிழமை. அதனால் இந்த நேரத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு எதுவும் சிக்கல் பண்ணக்கூடாது. கோவிலுக்கு போகிறது நான் சொல்கிறது 6 to 7 இந்த கும்பராசிக்காரர்கள் சிவாலயத்துக்கு போய் நவக்கிரகங்களை சுற்றி வரும் பொழுது உங்களுக்கு எந்தவித தட்டு தடங்கள் இல்லாமல் அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிட்டு அடுத்த வேலையை நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சில கட்டமான பலன்கள் உங்களுக்கு வராமையே தடுக்கப்படும். அதே போல் இந்த 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம், அதுக்குண்டான அதிபதி 4லேயும் 5லேயும் இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி 3 நட்சத்திரக்காரர்களும் 32 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் வேலை சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் மிகுந்த பலனை கொடுக்கும். தொழில் செய்யக்கூடியவர்கள்
கடன் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, கடன் கொடுத்தாதான் வியாபாரம்னு அது ஒரு பெரிய அது தத்துவமே சொல்லுவாங்க. கடனை மட்டுப்படுத்தி வருமானத்தை, அதாவது வியாபாரத்தை பெருக்கி அதில் எப்படி நம்ம அந்த வியாபாரத்தை சக்ஸஸ் பண்ணுறங்கிறத பார்க்கணுமே தவிர, போனீங்கன்னா ஒரு தொழிலில் இருக்கிறவர் சொல்லுவார், கடன் கொடுத்தனா அவ்வளோதான், நீ கொடுக்காத. அவர் உங்களை டைவெர்ட் பண்ணுறாராம். உங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லி உங்களை டைவெர்ட் பண்ணுறாரு. வியாபாரம் பண்ணுறீங்களா? சரி, ஆனால் கடன் மட்டும் கொடுத்துறாரு, கேஷுக்கு வியாபாரம் பண்ணு, இல்லைன்னா அவ்வளோதான், இன்றைக்கி மார்க்கெட்டே கடனில் தான் ஓடுது, ஓடியும் கடன் தான் கேட்பாங்க, அதனால் நீ கொடுத்துட்டே இருக்கணும்னு உங்களை அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவார். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் லட்சக்கணக்கில் கடன் கொடுத்தாம்பா வியாபாரம் பண்ணுறேன், கடைக்காரனுக்கு இந்த சரக்கு இவ்வளோ இன்றைக்கி 10,000 கேட்குறானா, அடுத்தாப்புல ஆர்டர் போடும்போது ஒரு 5,000 ரூபா கொடுத்துட்டு மீதி 5,000 ரூபா கடனில் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னா, அவங்ககிட்ட நிறையா கடன் வாங்கி தொழில் பண்ணுறவனாக இருக்கட்டும், இல்லை கையில் நிறைய பணம் போட்டு தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அந்த கடன்கிறது வியாபாரத்துக்குன்னு அந்த கடன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அது எப்படி நாசுக்காக நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்தி கடனும் இருக்கணும், கடனும் கொடுக்கணும், வியாபாரம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த புத்திசாலித்தனத்தை, அந்த ஸ்கெட்சை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அவங்க தான் வியாபாரத்தில் சக்ஸஸ். இதை தெரிஞ்சிக்காமல் வியாபாரத்தில் போய் கடன் கொடுத்து கடன் வியாபாரம் பண்ணி ஒன்றும் இல்லாமல் போகிறவங்களும் இருக்காங்க. கடன் மேலே கடன் வாங்கி அந்த வியாபாரத்தையே இழுத்து முன்னவங்களும் இருக்காங்க. உங்கள் காசை அடுத்தவங்க அனுபவிச்சும் இருக்காங்க. அதனால் தொழில் ரீதியாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கும். இது குடும்பத்தை பாதிக்கும். கடன்கிறது பொதுவாக எல்லா விஷயத்திலையும் பாதிப்பை உருவாக்கும். அதனால் இந்த மாதம் அதிகமாக யாரும் கடன் வாங்க வேண்டாம், பார்த்துக்கணும். மீனராசி என்பர்கள் பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களோ, உத்தரட்டாதி நட்சத்திரங்களோ, ரேவதி நட்சத்திரக்காரர்களோ மனசில் ரொம்ப எதிர்பார்ப்புகள் நிறையாக இருக்கும். அதாவது இமேஜினேஷன், கற்பனை உலகத்தில் மிதக்கிறத விட இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு கற்பனை தான் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. இது உங்கள் ராசி அதிபதி 3ஆம் இடத்துல எப்போ போய் உக்காந்தாரோ அப்போலேருந்து உங்களுக்கு இந்த கற்பனை தான். இந்த கற்பனையினால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கெட்டு போயிடுது. எப்படி கெட்டு போகும்னா, யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட உங்கள் கட்டத்தை சொல்லிகிட்டே இருக்கணுங்கிற மாதிரி கெட்டு போயிடும். ஆனால் அதுக்கு உங்களுக்கு தகுந்த ஆள் இருக்கா? கிடையாது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு சோகமான ஒரு விஷயமாக தான். நல்லா வேலை செய்வீங்க, வேலைக்கு போகிறதுல கெட்டிக்காரத்தனம் உங்களுக்கு உண்டு. அதே போல் குடும்ப மனைவியாக, அதாவது வேலை இல்லாத வீட்டை பார்த்துக்கிற அந்த ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லக்கூடியவங்களும் சரி, வெளிநாடு சம்மந்தப்பட்ட வகையில் பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்களும் சரி, உங்களை நம்பி பெரிய பெரிய பொறுப்பை கொடுத்து நீங்கள் அந்த வேலையை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய ஆண் பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை விஷயத்தில் நீங்கள் கில்லாடி. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபெல்லாம் எப்படி வேலை விஷயத்தில் கில்லாடி? தனக்கு எது நல்லதோ அதை மட்டும் பார்த்துக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப். வேலையில் இருக்கிறவங்க தன்னுடைய வேலைக்கு எந்த பங்கமும் வந்துடக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள். இதெல்லாம் ஒரே மாதிரி வராது. ஒரு ராசியில் ஒரு நபர், அவருக்கு இதே தான் ஒரு உத்தரட்டாதி நட்சத்திரம், 30 வயசுக்கு இருக்கிறவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் 50 வயசில் இருக்கிறவங்களுக்கு இருக்குமா? இருக்காது. அதே போல் 20 வயசில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் 35 வயசில் இருக்கிற பெண்களுக்கு இருக்குமா? இருக்காது. இது ரெண்டுக்குமே மாறுபாடு இருக்கும். ஏன்னா அவங்க யாரோட சேர்ந்து இருக்காங்களோ. இப்போ 20 வயசுக்காரங்க யாரோட சேர்ந்துருப்பாங்க? அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, நண்பர்கள். 35 வயசில் இருக்கிறவங்க யாரோட சேர்ந்துருப்பாங்க? கணவன் அல்லது மனைவி, மாமனார், மாமியார், குழந்தைகள் இவரோட சேர்ந்துருப்பாங்க. அப்போ குழந்தைகள்கிட்ட சந்தோஷம், மாமனார் மாமியார்கிட்ட பிரச்சனை. பார்த்தும் பார்க்காம போகக்கூடிய, அதாவது சில நபர்களுக்கு வாய்ப்புகள் வேறு மாதிரி இருக்கும். இதை நான் சொன்னால் உண்மையை சொல்லணும். இதை சொன்னால் நான் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற விஷயத்தை சொல்கிற மாதிரி கணக்கு. இப்போது சில பெண்களுக்கு
ஒரு 50 வயசு, 50லேருந்து 60 வயசுக்குள்ளே, நான் 45லேருந்து ஒரு 56 57 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு மாமியார் இருக்காங்க, மாமனார் இருக்காங்க. மாமனார் எது நடந்தாலும் கண்ணும் காணாமல் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை செஞ்சுட்டு சாதாரணமாக இருப்பார், உண்மை. ஆனால் மாமியார் என்ன பண்ணுவாங்க, உங்களையும் கவனிப்பாங்க, உங்களுடைய கணவரையும் கவனிப்பாங்க, உங்களுடைய குழந்தைகள்கிட்ட மேலாம் அன்போடு இருக்கிற மாதிரி ஒரு சீனை காமிப்பாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற வெறுப்பை உங்கள்கிட்ட அப்படியே வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் சில பேருக்கு கூட இருந்து குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலைகள் வராது. ஆனால் பல பேருக்கு கூட இருந்தே தீர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அங்கே தான் பிரச்சனை. கூட இருக்காமல் இருக்காங்க பாருங்கள், அந்த உறவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லவங்களும் இல்லை, கெட்டவங்களும் இல்லை, அன்பானவங்களும் இல்லை, ரொம்ப பிரச்சனையானவங்களும் கிடையாது. அதனால் அவங்க தப்பிச்சுக்கிறாங்க. ஆனால் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறவங்கக்கிட்ட தான் உங்களுக்கு ப்ராப்ளங்கள் வரும். இதை தான் நான் சொல்கிறேன். அப்படி இருந்தாலும் இல்லாட்டாலும் அதீத கற்பனைகளில் போய் இவங்களால் நமக்கு இந்த பிரச்சனை வந்துடுமோ, இவங்களால் நமக்கு அது கஷ்டமாயிடுமோ, நம்ம வீட்டுக்காரர் நம்மக்கிட்ட சண்டை போடுவாரோ, நம்ம பொண்டாட்டி நம்மளை தவிர மற்றவங்களெல்லாம் கவனிக்கிறாங்களே, நம்மளை சரியாக கவனிக்கலையே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால தான் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இந்த மீனராசியில் வருது. அது வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுடைய எண்ணம் செயலை சமாதானப்படுத்திக்கணும். முதல்ல நம்ம சமாதானம் ஆனால் தான் கடவுள் நமக்கு நல்ல ஒரு அருளை கொடுப்பார். மனசுக்குள்ள 1000 விருப்புகள் இருந்தாலும் பிடிக்காத இருந்தாலும் நம்ம பிடிக்கிற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணணும். நீங்கள் இந்த கற்பனையோட அந்த கற்பனையோட இந்த கற்பனை பாருங்கள், ரொம்ப நல்லது. அந்த கற்பனை என்ன, பயம், நமக்கு எதிரியாக இருப்பாங்களோடு. ஆனால் அதே இவங்களால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்க ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு நினச்சி அந்த கற்பனைக்கு வந்து பாருங்கள், குடும்பத்தில் சந்தோஷம் எப்போவுமே இருக்கும். அந்த பயம் போகும். இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக சிறப்பாக, அதாவது ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய, கரு உருவாகக்கூடிய நேரம், திருமண வாய்ப்புகள் பெண்களுக்கு ஒரு 25 வயசு மேலே இருந்த பெண்களுக்கு, இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறதோ, வேலை இழப்பில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக வேலை கிடைக்கிறதோ, இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட வகையில் இது பண்ணுறதோ, குறிப்பாக அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு வேலை கிடைத்து வேலையில் சேரக்கூடிய மாதம் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர். அதனால் அதை பயன்படுத்திங்க. எந்த அளவுக்கு இந்த மாதத்தில் முருகர் வழிபாடு இருக்கோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, புகழுண்டு குறைவில்லை அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு இந்த மாதத்தை அனுபவிக்கிறது நல்லது. மீண்டும் செல்லும். அன்பான நாவல் மைண்டு நேயர்களே, இந்த நாவல் மைண்ட் சேனல் வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச பொருளுதவி கொடுத்து உதவும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.